ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம ஆம்லா ஜூஸ் அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இன்றைக்கி அந்த ஜூஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நான் சொல்லி தர போகிறேன். ஸோ பாருங்கள், அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் எடுத்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆம்லா. ஆம்லா நான் 3 பெரிய ஆம்லா எடுத்து துருவி வச்சுருக்கேன். ஸோ இந்த குவான்டிட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா 4 பேர் சின்ன டம்ளர் இருக்கும் பார்த்திங்கன்னா, சின்ன கிளாஸில் குடிக்கிற மாதிரி 4 பேருக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ இது ஆம்லா துருவி வச்சுருக்கேன். பெரிய 3 ஆம்லா எடுத்து, சின்னதாக இருந்துச்சுன்னா 4 வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு ஒரு ரேஷியோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ இஞ்சி துருவி வச்சுருக்கேன். லெமன், ½ லெமன் எடுத்திருக்கேன். ஸோ ஜீரா, சில்லி உங்களோட சும்மா அந்த ஃப்ளேவருக்காக. இது ஃபுல் சில்லி போட்டிங்கன்னா உன்னால் குடிக்க முடியாது, ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு ½ போட்டுக்கலாம், இல்லை ஒரு 1/4 போட்டுக்கலாம். ஸோ சின்ன ஆனியன் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு பீஸ், அந்த மாதிரி சின்னதாக 4. அப்புறம் கறி லீவ்ஸ், உப்பு. அப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணும்போது மிக்சியில் போட்டு நம்ம பிளெண்ட் பண்ணும்போது நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து நம்ம வடிகட்டி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஜூஸ். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ நம்ம எல்லாமே மிக்சியில் போட்டாச்சு. ஸோ லாஸ்ட்டாக லெமன் ஜூஸ் மட்டும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரெயின் பண்ண போகிறோம். ஸோ இப்போ மிக்சியில் இருக்கிறத நம்ம இதில் ஊற்ற போகிறோம். ஸோ இதை நம்ம நல்லா புரிஞ்சு விட்டு அந்த ஜூஸை கீழே எடுத்துக்கலாம். கீழே பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஆம்லா ஜூஸ் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். ஸோ நம்ம 2 கிளாஸ் எடுத்து வச்சிட்டோம். இப்போ நம்ம 2 பேத்துக்கு முதல் ஊற்ற போகிறோம். ஓகே, ஸோ அவ்வளோதான். பாருங்கள், ஆம்லா ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தி. ஆல்ரெடி நான் ஆம்லா ஜூஸ் வீடியோ போட்டிருக்கேன். அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு கண்டிப்பாக நீங்கள் அதை பாருங்கள். ஸோ இது எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மார்னிங் எந்திரிச்சதும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.